காட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து யாருக்குமே இந்த எல்லாமே ரவப்பட்டிருக்குது. இந்த பங்கர் வந்து ஒரு சாதாரண பங்கர்ல மிகப்பெரிய ஒரு இங்கே பாருங்க என்ன பொருள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நான் இன்றைக்கு இருக்கிற இடத்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு பயங்கரமான ஒரு வங்கர் அடிலாம் இருக்கிறேன். இந்த வங்கர் எங்க இருக்குன்றதெல்லாம் நீங்கள் அதிசயமா கேட்பீங்க. இவ்வளவு பெரிய ஒரு வங்கர், இப்படி ஒரு 3 வங்கர் நிலத்துக்குள்ள அடியில போறக்கூடிய ஒரு வங்கர்ல நான் மேலுக்கு இருக்கிறேன். இந்த வங்கர் சம்பந்தமாக, இந்த வங்கர் எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, இந்த வங்கர் அழிவு எப்படி அடைஞ்சது, இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குன்றதெல்லாம் நீங்க முழுமையா பார்க்கணும்னு சொன்னா எங்களோட காணொலியை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். நீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகாம நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன சிலர் வந்து இந்த அப்படியான அழிவடைஞ்ச இடங்கள், எங்களோட நினைவு சின்னங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படலாம், அல்ல விரும்பலாம். அவங்க கூட இந்த இடங்களை பார்க்கலாம். இவ்வளவு ஒரு கனமான, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வங்கரத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக எங்களோட போராட்ட அண்மை காலமாக எங்களோட போராட்ட வடுக்களை வந்து நாங்கள் பதிவேற்றம் செய்து அந்த இதில் வந்து நாங்கள் ஒளிபரப்பி பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் இந்த வங்கரையை நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன். எந்த காணொலிக்கு நீங்க இப்பதான் முதல் தடவையா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காணொலியை ஃபுல்லா பாருங்க. இந்த வங்கருண்ட அதிசயங்கள், இந்த வங்கருக்குள்ள அடுத்த கட்டமா என்னென்ன இருக்குது இந்த காட்டுக்குன்றதெல்லாம் இந்த காணொலியில ஃபுல்லா காட்டப்புறம் வாங்க காணொலியை ஃபுல்லா பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போறோமா? என்ன மண்ணா? கொஞ்சம் கவனம். வீட்டுக்கு மண் தேவையில்லை போலையா? மண் தேவையில்லை, மண் எடுக்க தேவையில்லை, ரோட்டே இல்லைண்ணா. அப்படிதான் அக்கம் பக்கமெல்லாம் வீடே இல்லையே. ஐயா வராரா? பாருங்க, எல்லாம் வெட்டையும் வெளியுமா தான் கிடக்குது. எல்லாம் இப்போ சண்டை நடந்த இடங்கள்லாம் அதெல்லாம் காட்டுங்க. சண்டை நடந்த ஏரியா தான் இந்த இடம். முகமாலே தெரியாத போராளிகளும் இல்லை, முகமாலே தெரியாத ராணுவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்ல மணல் வருது. போகிறது ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்களுக்கு உங்களை இப்போ ஒரே ஒரு விடயத்தை சொல்லலாம். சில முக்கியமான விடயங்களை நாங்கள் காட்டக்குள்ள காட்டுகளுக்கெல்லாம் போவோம். இந்த காட்டு பாதை தான் இது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் வந்து கடுஞ்சுத்தம் நடந்த ஒரு ஏரியா தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறது. சரி, பார்ப்போம் எந்த இடத்துக்கு போகிறோம் என்னமேன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காடுகள் பற்றி இப்படியான பாதைகளுக்கான் நாங்கள் சொல்ல போகிற இடம் இருக்குது. இதுக்கும் வந்து ஒரு வடு தான், யுத்தத்தின் வடுக்களை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வரோம். சரி, பார்ப்போம் எந்த இடத்துல நடந்தான் போகிறேன். நான் என்ன மோட்டர் வெஹிக்கிளில் போகல போல் கிடக்குது. பாருங்கள், ஒற்றையடி பாதை. இந்த ஒற்றையடி பாதைக்கெல்லாம் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். பனங்காடு, இந்த வெயிலுக்கு எரிஞ்சு போய் கிடக்குது இந்த பனங்காடெல்லாம். இப்படி இருக்கு இடமாண்டு பார்க்கவே ஒரு பயமாக இருக்குது. பனங்காட்டுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும், இந்த மணலை பார்த்தோன்னே இது அங்கேயே ஒரு கடல் கரையோடு சேர்ந்த இடமாண்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. சரி, கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், மயில் ஓடுது. இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இதில் பெரிய ஒரு பள்ளம் ஒன்று கிடக்குது. இதில் அப்பா, இதில் பெரிய புளிய மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள். இப்போ நாங்கள் வங்கரடிக்கு தான் போகிறோம். இந்த வங்கருக்கு இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு போயிடுவோம். வங்கரடிக்கு இந்த இடங்களை உங்களுக்கு காட்டி கொண்டு தான் நாங்கள் அங்கால போகிறதுக்கு இருக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் இந்த பாதைக்கால போய்கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து கூடுதலாக நாவல் மரங்கள் நிற்குது. நாவல் மரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இந்த பிரதேசத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் புத்துக்கள், நிறைய புத்தெல்லாம் கிடக்குது. இந்த பகுதிக்கு ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது. பெரிய ஒரு பள்ளம் ஏதோ ஓடுது, என்னன்னு தெரியல எனக்கு. மயில் போல் கிடக்குது. சரி, நான் இந்த இதுக்குள்ளே பார்ப்போம். மயில் தான் ஓடுது. இதில் பெரிய ஒரு பள்ளம் பாருங்கள். இந்த பள்ளத்துக்காக நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன்.
என்ன பள்ளமண்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதில் கீடு அடித்ததா அல்லது கம்பி ரோலுகளை கம்பி ரோலாக கிடக்கு இந்த பகுதிக்கு பாருங்கள். இங்கே இது வந்து இராணுவத்தால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கம்பி ரோல் இருக்குது. கம்பி ரோல்கள் பாருங்கள் இதில் கிடக்கு. இந்த பொருளாக காட்டப்படுறேன் பாருங்கள். நான் இப்போ நிற்கிறதும் கம்பி ரோல். இங்கே பாருங்கள் என்ன பொருள்ண்டு இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஏதோ ஒரு பெரிய செல்லுண்ட அடி தளம், அதான் இதுதான் சுற்றி கொண்டு போகிறது. கியூ கொண்டு வரும் உங்களுக்கு தெரியும். இந்த தான் நான் இப்போ காட்டப்படுறேன் உங்களுக்கு. அடையாளங்கள்லாம் கடுமையான யுத்தம் நடந்தன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த அடையாளங்கள்லாம் இருக்குது. இதுலேயும் வந்து பெரிய ஒரு இதில் வந்து கட்டிடம் ஏதோ இருந்திருக்கு பாருங்கள். இதில் உடைஞ்சி இருக்குது எல்லாமே கிடந்து. இதில் பெரிய மரம் ஒன்று இருக்குது. சரி, இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இன்னும் உங்களுக்கு சில இடங்கள் முக்கியமான இடங்களை நான் காட்ட போகிறேன். இதிலெல்லாம் இந்த செல்லுன்ற இதுவெல்லாம் விழுந்து வெடிச்சு கிடாக்கு. இங்கே இதெல்லாம் விழுந்து வெடிச்சிருக்குது. இப்போ சரி, நான் இப்போ ரோட்டுக்கு வாரேன். இங்கே இதில் வந்து மண்மூடியெல்லாம் இராணுவத்தின் மண்மூடியல் கிடக்குது பாருங்கள். இதில் இராணுவத்தின் மண்மூடை இருந்துருக்குது. இங்கே கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே கிணறு ஒன்று கிடக்குது. இந்த கிணத்துக்கு என்ன கிடக்குன்னு தெரியல. கவனம் பார்ப்போம். இது பாருங்க, கிணறு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எப்போ கட்டப்பட்டன்றது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு போகல, அது புதுசல் 10 காடுகளாக கிடக்குது. இருந்தால் தான் நாங்கள் பார்க்கலாம் இதுக்கு என்ன கிடக்கான்ட்டு. நான் வெளியில் வந்துட்டேன். இதில் வந்து இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன் பாருங்க. காட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அடுத்த காடு. இதுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன கிடக்கு தடயம்ன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நிற்கிறது நாங்கள் கட்டும் வெயிலான டைம். சரி, உங்களுக்கு தெரியும் 12 மணி. என்ன என்று தெரியல, அப்படியான ஒரு வெயில். இதுக்குள்ளே நிற்கிறோம். இதில் ஏதோ பறவை ஒன்று செத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பறவை என்ற செட்டிகள் கிடக்குது. இதில் நல்ல அழகான கலர்களில் கிடக்குது பாருங்கள். இதை அப்படி இருக்காண்டு. சரி, நான் இப்போ இதுக்கு போகிறேன். பாருங்கள், இதில் போகலாமாட்டு பாருங்கள். இது புல் பத்தை சரியா, சரியான முள். இதால் போகலாது. அப்போ இதால் திரும்பி வந்து இதிலெல்லாம் கல்லுகள் கிடக்குது, சீமெந்து கல்லுகள் கிடக்குது. இப்போ இந்த பங்கர்களை வந்து கூடுதலாக இப்போ சீமெந்து கல்லுகள்லாம் கட்டுறாங்க. இதுலேயும் கல் கிடக்கு. இந்த இடத்துல இதுலேயும் ஏதோ கிடந்துருக்கு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் இந்த பக்கம் போய் பார்க்க போகிறோம். விரிசல் பத்தியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த என்னென்னு சொல்கிறது, கால் கூசுது. ஏனெண்டா இறுதி நேரத்தில் முகமால பகுதியெல்லாம் கூடுதலான சண்டை நடந்தது. அவர் சில நேரம் மைன்ஸ்கள் கிடந்தாலும் கிடக்கலாம். அப்படி ஒரு பயத்தோடு தான் நான் இப்போ இதுக்கு போகிறேன். என்னவும் கிடக்கலாம் அல்லது கிடக்காமலும் விடலாம். சரி, பார்ப்போம். எதுக்கும் போய் கொஞ்சம் தூரம் தனியாக தான் போகிறேன். ஜோதி தான் போகிறேன். சம்பவம் மட்டும் நிற்குது மேலுக்கு. ஐயோ, சரி, கொஞ்சம் போய் பார்ப்போம். உள்ளுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை, எல்லா பக்கமும் மூடி கிடக்குது. முள்ளுகள் தான் பிரச்சனை, மற்றொரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு ரிசல் முள். அம்மா, ரைட்டிஞ்சால வந்துட்டேன். இதுக்கு என்ன கிடக்குன்னு பனை மரம் நல்லா நீட்டாக இருக்குதுக்கு. சத்தம் போட்டு கதைக்க பயமாக இருக்குதுக்குள்ளே வந்து நின்று வந்து பத்துக்கு காட்டுக்கு என்ன கிடக்குது இல்லை. சரி, நான் இப்போ இஞ்சால பக்கத்துக்கு வந்துட்டேன். இன்னமும் நடக்கலாம், எதுக்கு நடக்கலாம்ன்ற மாதிரி தான் நான் இப்போ வாரேன். இதுலேருந்து இப்போ நான் வெளியில் வாரேன். என்னெண்டா சம்பவம் என்னென்னு சொல்லுங்க பாப்பா. இதுகளுக்கு அதில் வரக்குள்ளே கால் தான் கூசும் எங்களுக்கு. ஏனண்டா இது ஓடிக்க நடுறீங்கள, நான் பயந்து ஓட்டேன். சைலண்டாக தான் வெளியில் வரணும். இதுக்குள்ளே ஒரு இது ஒன்று இருக்குது. சரி, இப்போ நான் இப்போ வெளியில் வந்துட்டேன். அந்த கத்திரிக்கால காட்டுக்கு இருந்து வெளியில் வந்துட்டேன். இதால் இனி நான் உங்களுக்கு முழுமையாக இந்த வங்கரை தான் காட்ட போகிறேன். நான் வந்து அந்த பகுதிக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன்.
ஒரு மரம் ஒன்று முறிஞ்சு கிடக்குது பாருங்கள். இப்போ வங்கருண்ட வாசலுக்கு வந்துட்டேன். பெரிய ஒரு வங்கர் தான், சும்மா சாதாரண வங்கர் இல்லை இது. இங்கே பாருங்கள் வங்கரை. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் வங்கருக்கு. இப்போ நான் உள்ளுக்கு போகிறேன். என்ன இருக்க போகுதுன்றது தெரியலை எனக்கு. நாங்கள் இப்போ இந்த வங்கருக்கு போய்கொண்டிருக்கிறோம். போய் இது இப்போ வெளியில் போகிறேன் பாருங்கள். இதுலேயும் ஏதோ கட்டில் இருந்துருக்கு உடைச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் இதுக்கு வந்து வெளியில் வாரம். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். இல்லைண்டு இங்கே பெரிய பெரிய வெட்டிச்சு போய் கிடக்கு எல்லாமே. இதில் எப்படி மொத்தமான கம்பிகள் போட்டிருக்கணும்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல எல்லாமே ரவா பட்டிருக்குது. இந்த இதிலெல்லாம் ரவுண்ட் செல் பட்டிருக்குது. இந்த இதிலெல்லாம் ரவுண்ட் செல் தான் பட்டிருக்குது. இதில் செல் பீஸாக ரவுண்ட்ஸான்னு எனக்கு தெரியலை. ஆனால் எல்லாமே இதெல்லாம் பட்டிருக்கு பாருங்கள். இதில் ஒரு இடத்துல உடைச்சிருக்குது. ஒரு இடத்துல கொங்கிரீட்டெல்லாம் பலமான கொங்கிரீட்டாக தான் போட்டிருக்காங்க. நார்மல் கொங்கிரீட் இல்லை, அப்படியான கொங்கிரீட்டுகள் தான் எல்லாமே. இதெல்லாம் மேயுது. அப்போ மைன்ஸ் இல்லைன்றது எங்களுக்கு ஒரு அளவு கன்ஃபார்மாக தெரியும் பாருங்கள். போங்கடா போங்கடாங்களே. மைன்ஸ் இல்லைன்றது கன்ஃபார்மாக ஓரளவு எங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது. என்றால் மாடு நிற்கிற வழியாக பயப்படாமல் நாங்கள் போகிறோம். எப்படி இருந்தாலும் பயம் இருக்குது தானே. இந்த இதில் ஒரு கட்டிடம் உடைஞ்சு கிடக்கு பாருங்கள். இந்த இதில் கட்டிடம் உடைஞ்சிருக்குது. மதில்கள் தூண்கள் கிடக்குது. இடத்துல போகல அதனுக்குள்ள உருசல், அப்படி உருசல் கிடக்கு. அந்த அதில் பெரிய தூண் கிடக்குது. போகல ஒரு சிங்கள இராணுவத்தின் ஒரு இது இருக்குது போல கிடக்கு. இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். 4 GW எழுதியிருக்கணும். அதை விட 2008 4/21 அல்லது 23 ஆண்டு தெரியல. அப்படி ஒரு இது ஒன்று எழுதியிருக்கணும். 40 அல்லது என்னென்னு தெரியலை. அது வடிவாக விளங்குதில்லை. எழுதியிருக்கணும் இதில். அதுக்கு பிறகு இந்தியாலேயும் ஏதோ தூரி வச்சுருக்குறாங்க கருப்பாக, என்னென்னு தெரியலை. சரி, நாங்கள் இப்போ இருந்தாலும் இதுலேயும் எல்லாம் எழுதி கிடக்குது. என்ன எழுதியிருக்கணும்ன்றது ஒன்றும் விளங்குதில்லை. சரி, நாங்கள் பார்ப்போம். இதுலேயும் ரவுண்ட்ஸுகள் பட்டிருக்கு. இந்த பாருங்கள், இதில் எல்லாம் பட்டு போயிருக்குது உள்ளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய மரங்கள் நிற்குது. எல்லா மரமும் வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான இடம். உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து யாருக்குமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இருந்தாலும் இப்படியான கனமான வங்கர் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்படி கொங்கிரீட்டோட கனமான வங்கரை வந்து நாங்கள் பார்த்ததில்லை. அவ்வளோ அதிசயமான முறையில் இந்த வங்கர் கட்டியிருக்கணும். நடுக்காட்டில் ஒரு அடர்ந்த காட்டுக்கு தான் இந்த வங்கர் இருக்குது. இப்போ நான் இந்த வங்கரோட மேல் பகுதியை உங்களுக்கு காட்டப்புறம் போவோம். ஏறுறது கஷ்டம் தான். ஆனால் இதுக்குள்ளெல்லாம் பெரிய பெரிய கேடர் வச்சுக்கிறாங்க. இந்த பாருங்க, இதுக்கு இருக்கிற கேடர் வந்து பெரிய கேடர் இருக்குது இந்த இடத்துக்கெல்லாம். அந்த பெரிய கேடர்களை நட்டு தான் கொங்கிரீட் அடிச்சிருக்கிறாங்க. என்ன விட உயரமாக தான் இருக்கும் போல நடக்கு. அம்மா, ஐயோ, உள்ளுக்கு விழுந்தாலும் விழுந்துருவேன். சரி, இப்போ நாங்கள் இந்த பகுதியை பாருங்க. நீங்கள் இந்த கட்டு வந்து மிகவும் ஒரு உறுதியான கட்டு. இந்த கட்டுன்ற கனம் வந்து சும்மா நோமலாக இல்லை. இப்போ நான் வந்து கதைக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு இந்த கட்டுண்ட அகலம் இருக்குது. மேல் கட்டுண்ட கம்பி எல்லாம் வந்து சொல்லுவாங்களா, இந்த 16 mm சொல்லுவாங்களா கூடின மொத்தம் உள்ள இந்த கம்பியெல்லாம் இதில் வச்சிருக்கணும். சரி, இப்போ நான் இதில் நடந்து போகிறேன். நடந்து போகிறேன்றது ஒரு சாதாரண விஷயமா நடந்து போகலாம் என்றால் அந்த அளவுக்கு பெரிய கட்டிடமாக இருக்குது. ஆனால் ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த பெரிய நிலக்கல் வங்கருக்கு மேலே ஒரு மாமரம், பெரிய மாமரம் நிற்குது. அதால இந்த வங்கர், இந்த நிலக்கீழ் வங்கர் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் நான் பயன்தான் போகணும். சரி, தப்பி தவறு விழுந்தா உள்ளுக்கு விழுந்துருவேன் நான். சரி வா. நல்ல பெரிய மரம் ஒன்று நிற்குதுல. இந்த மரம் முறிஞ்சு விழுந்துருக்கு. இப்போ இதில் மேலுக்கு நான் ஏற போகிறேன். ஏறு இல்லாதாண்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் ஏறி உங்களுக்கு காட்டுதான் வேணும். பாட்டா கழட்டிட்டு ஏறுறேன்டா பாட்டா சரைக்கிறேன் சில நேரம். ஒரு வாட்டங்களை விழுந்து வரியல, உள்ளுக்கு விழுந்ததும் வெளியில் விழுந்து வரியல. இங்க பாருங்க, கப்பா எப்படி இருக்கு இந்த இடம் உங்களுக்கு பார்க்க. இதுல இருந்துதான் நாங்கள் இப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் பைப் எல்லாம் வச்சுக்காங்க பாருங்க. அதுல ஒரு பைப் வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் கரண்ட் வாரத்துக்கோ என்னன்னு தெரியல. கனத்தை பாருங்க, இந்த கம்பியோட கனத்தை, இவ்வளவு கனமான கம்பியாண்டு. சரி, ஓகே, கட் பண்ணுங்க. இதுல வச்சுன்றோம் எடுத்துருவோம்.
இப்போ நாங்கள் இந்த வங்கரைத்தான் உங்களுக்கு முழுமையாக காட்டப்புறோம். இந்த வங்கர் வந்து ஒரு சாதாரண வங்கரில் மிகப்பெரிய ஒரு வங்கர், அதுக்கும் நிலத்துக்கு கீழே இருக்குது. இப்படியான ஒரு வங்கரை நீங்கள் முழுமையாக பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்க. இது எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டு போகாமல் மற்றவங்களும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட காணொலிகள் கொஞ்சம் வித்தியாசமான காணொலிகளாக தான் பெறும். உங்களுக்கு அண்மை காலமாக எங்களோட காணொலிகள் நீங்கள் கூட பார்த்தா தெரியும். ஒரு திக் நிமிடம் என்று சொல்லலாம், அப்படியான சில காணொலிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மல்லாத்து காட்டில் எடுத்த வீடியோ, சில வேறு இடங்களில் எடுத்த காணொலிகள் எல்லாம் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அதே போல தான் இந்த ஒரு பெரிய ஒரு நிலக்கீழ் வங்கரையும் நாங்கள் இன்றைக்கு காட்டுறோம். காணொலியை ஃபுல்லாக பாருங்க, மறந்துடாங்க. எங்களோட காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரெடி.